வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. விவசாயிகள் ஒரு பருவத்திற்கு 1 ஏக்கர் நிலத்திலாவது இயற்கை வேளாண்மை மேற்கொண்டு அற்புத விளைவுகளை காண வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இன்று கோவையில் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர், உலகின் இயற்கை வேளாண்மை கேந்திரமாக இந்தியா மேம்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாடு முழுவதிலும் 9 கோடி விவசாயிகளுக்கு உதவும் வகையில் PM கிசான் திட்டத்தின் கீழ் 21வது தவணையாக மொத்தம் 18,000 கோடி ரூபாய் நிதி உதவிகளை பிரதமர் இவ்விழாவின் போது விடுவித்தார். 10 சிறந்த இயற்கை விவசாயிகளுக்கு விருதுகளையும் அவர் வழங்கினார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆந்திர மாநிலம் புட்டபர்தியில் பகவான் சத்ய சாய்பாபாவின் 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு நினைவு தபால் தலை மற்றும் 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டார். 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவா மாநிலம் பனாஜியில் வண்ணமிகு அணிவகுப்புடன் நாளை தொடங்க உள்ளது. 81 நாடுகளிலிருந்து 240ற்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் இவ்விழாவில் திரையிடப்பட உள்ளன. பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டமன்ற குழு தலைவராக முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து பீகார் ஆளுநரை அவர் சந்தித்து புதிய ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆளுநரின் ஒப்புதலை தொடர்ந்து திரு நிதிஷ்குமார் தலைமையிலான புதிய அரசு பட்னாவில் நாளை நடைபெறவுள்ள விழாவில் பதவி ஏற்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தமிழ் வழி கல்விக்கான தனி பள்ளிகளை தொடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இன்று புதுச்சேரி காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிய வகுப்பறைகள் உள்ளிட்ட வசதிகளை திறந்து வைத்தும் புதிய கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் அவர் உரையாற்றினார். புதுச்சேரியில் ஆதிதிராவிடர்களுக்கு இலவச வேஷ்டி சேலைக்கு பதிலாக பணம் வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை பயன்பெறாத 18 வயது பூர்த்தியடைந்த புதிய ஆதிதிராவிட பயனாளிகள் வரும் டிசம்பர் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.